ரஜினி கடைசியாக ஒரு படம் பண்ண போகிறாரு. இதோட படம் ரஜினி கிடையாது. இப்போ ரஜினி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா இல்லை. ஆனால் சமீப காலமாக இப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. உடம்புல பல பார்ட்ஸ் அவருக்கு சொந்தம் கிடையாது. நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்நேரம் விழா எடுத்துருக்கணும். 50 ஆண்டு காலம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமா துறையில் இருக்கும் யாரும் வந்து விழா எடுக்கவும் கௌரவிக்கல. இளையராஜா கொண்டாடின தமிழ்நாடு அரசு ரஜினியை கொண்டாடல. ஒரு பக்கம் அரசியல் விட்டு விலகிறாரு யாரு, விஜய். இன்னொரு பக்கம் இவர் சினிமா விட்டு விலகிறாரு. அப்படி ஒரு செய்தி. ரெண்டுமே அவங்க வந்து கான்கிரீட்டாக சொல்லவே இல்லை சம்மந்தப்பட்டவங்க. தமிழ் சினிமாவில் தலைவர் என்ன, அது ரஜினி சொல்ல முடியும் சார். ரஜினி நடிக்க வந்த காலத்தில் நடிக்க வந்தவங்க பல பேர் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரஜினி வந்து நீங்கள் வேணால் சொல்லலாம் ஒரு ஆவரேஜ் ஆகிடுச்சிங்க இந்த படம், ஆனால் அடுத்த படம் வந்து பிளாக் பஸ்டர். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு சேக்வர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி திரைப்படம் கடைசியாக ஒரு படம் பண்ண போகிறாரு. இதோட படம் ரஜினி கிடையாது அப்படின்ற ஒரு பார்வையில் ஒரு சோஷியல் மீடியாவில் வளம் வந்திருக்கிற செய்திகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வரைக்கும் ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை சார். அப்படி ஒரு செய்தி வந்து வளம் வந்துட்டு இருக்குது. ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படத்தை நடிக்க போகிறாங்க, அந்த படத்தோட முடிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஏற்கனவே இவர் ஒரு தடவை ஒரு மேடையில் பேசியிருக்காரு. கமல் சொல்லியிருக்கிறார், ரஜினி நானும் அடிக்கடி பேசிப்போம், என்ன இதோட முடிச்சுக்கலாமான்னு சொல்லி நான் கேட்பேன். இல்லை நான் அடுத்து இன்னும் 2 படம் போடுறேன், நானும் 2 படம் போகிறேன், நானும் அடுத்த 2 படம் ஒரு வருஷமும் நாங்கள் ரஜினி கடைசி படம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 அது வந்து இருக்குண்ணா. இங்கே நான் சொன்னேன் கடைசி படமாக இருந்தாலும் கூட சார் அது யார் சொல்லணுமோ அவங்க தான் சொல்லணும். இப்போ ரஜினி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா இல்லை. ஆனால் சமீப காலமாக இப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்னுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான் உங்கள்கிட்டயும் நான் சொல்லியிருக்கிறேன், இனிமேலும் நான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினி வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி தலைவர். உண்மையாக நான் இது என்னடா இது எம்ஜிஆருடைய பேரை இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னேன். நான் சொல்கிறது ஒரு புரட்சி தலைவர்னு எதனா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் தலைவர் என்ன, அது ரஜினி சொல்ல முடியும் சார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி நடிக்க வந்த காலத்தில் நடிக்க வந்தவங்க பல பேர் வந்து இன்றைக்கி காலமாயிட்டாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஈவன் அங்கே நான் சொல்ல தமிழ்நாட்டில் மட்டுமே சொல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். அது அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், அல்லது வந்து ரஜினி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அவர் பயணித்த காலத்தில் வந்து அபூர்வ ராகங்கள் நான் சொல்கிறேன் 70களிலிருந்து நான் சொல்கிறேன் பயணித்தவங்க யாருமே வந்து இன்றைக்கி வந்து யாருமே ஃபீல்டில் இல்லை. அப்படியே ஃபீல்டில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறாங்க இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி உங்களுக்கு இப்படி புரியும்னு நினைக்கிறேன். அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த அந்தஸ்துலேயே இருக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா இல்லை. ஒரு கட்டத்தில் கமலே உலகநாயக பட்டம் வேணான்னு சொல்லிட்டார், அந்த பட்டத்தில் வந்து திறந்துட்டார். ஒரு படம் வந்து ஓடும், ஒரு படம் நம்பிக்கை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கமலுக்கு வந்து இந்த விக்ரம் 2க்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரிசர்ச்சர் தான். அப்படி தான் அதுதான் விக்ரம் 2க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் வரிசையாக போயிடுச்சு படம். அதெல்லாம் பெரிய லாஸ் ஆனார். விக்ரம் 2ல் லாஸ் ஆகிருந்தாருன்னா அவ்வளோதான். விக்ரம் 2 தான் வந்து அவர் ஏர்ன் பண்ணி அந்த கடன்லாம் அடைச்சி வந்து பழைய மறுபடியும் தக் லைஃப் வந்து போயிடுச்சு. அது வந்து சூப்பர் ஃப்ளாப்பு. ஸோ ஆனால் ரஜினி வந்து அப்படி கிடையாது சார். ரஜினி வந்து நீங்கள் வேணால் சொல்லலாம் ஒரு ஆவரேஜ் ஆகிடுச்சிங்க இந்த படம், வந்து சர்தார் வந்து ஆவரேஜ் ஃபில்மு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த படம் வந்து பிளாக் பஸ்டர், ஃபுல்லி லோடட் கமர்ஷியல். ஆமாம், அந்த மாதிரி வந்து ரஜினி வந்து அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டம் விழுந்துடாமல் வந்துருந்தார். இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கிறார். ஹாலிவுட்டில் கூட பல பேர் ஜேம்ஸ் பாண்டு இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. இல்லை ஒன்று வயது 30 இருந்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு போனஸ் பீரியட் மாதிரி தான் அவர் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கிறாரு. உங்களுக்கு உடம்புல பல பார்ட்ஸ் அவருக்கு சொந்தம் கிடையாது. உண்மை இது, அவருக்கு உடம்புல இருக்க பல பார்ட்ஸ் வந்து அப்படிப்பட்ட அர்னால்டோ இன்னைக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன் நான். அதனால் அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் அவருக்கு வந்து ரஜினிக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அது அவருடைய வந்து இப்போ வந்து நியாயமாக பார்த்திங்கன்னா இந்நேரம் விழா எடுத்துருக்கணும். 50 ஆண்டு காலம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமா துறையில் இருக்கும் யாரும் வந்து விழா எடுக்கவும் கௌரவிக்கலை. ஏன் நான் இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன்னே, இதில் என்ன இருக்குது சொல்லி தான் நான் உண்மையை. இளையராஜா கொண்டாடின தமிழ்நாடு அரசு ரஜினியை கொண்டாடல. இனிமேல் கொண்டாடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி டாக் எதுவுமே இல்லை. ரஜினிக்கு வந்து விழா எடுக்கவே இல்லை திமுக. ஆனால் வந்து இளையராஜா எடுத்தாங்க. 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுருக்கிறார் சார், ஏன் விழா எடுக்கலை ரஜினிக்கு? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இனிமேல் எடுக்க போகிறான், அதை பற்றி தகவல் இல்லை.
சரி யாராவது சங்கங்கள் ஏதாவது எடுக்கிறாங்களா, நடிகர் சங்கம் எடுக்கிறாங்களா, தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிறாங்களா, இயக்குனர் சங்கம் எடுக்கிறாங்களா, என்ன சங்கம் எடுக்கிறாங்க? எந்த சங்கமும் எடுக்கல. தமிழ் துறையை வாழ வச்சிடும் சொல்லலாம். உண்மை சார். சார் 272 படங்கள் வந்து நீங்கள் 75 வயசில் வந்து 50 ஆண்டு காலத்தை நீங்கள் நிறைவு செஞ்ச ஒரு மனுஷன் சினிமாவில் வந்து நீங்கள் பண்ணணும்ல. அது சினிமாவில் நுழைஞ்சு 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா பண்ணணும்ல. ஒரு கௌரவம் தான், ஒரு கௌரவிக்கணும்ல, பண்ணல. அது இப்போ வந்து இதை நம்ம என்ன சொல்ல முடியாது. இதில் நம்ம எதுவும் அரசியலில் வந்து இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு செஞ்சு இருக்கணும். தமிழ்நாடு அரசு செய்யவே இல்லை. அதில் மற்ற இயக்குநர்கள் சங்கமோ இல்லை வேறு யாருமே இதை வந்து முன்னெடுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கா என்ன. ஆனால் இளையராஜா எடுத்தாங்க. என்னை கேட்டால் அந்த இளையராஜா எடுத்த அந்த விழாலேயே இவருக்கும் கூட சேர்த்தே பண்ணியிருக்கலாம். 2 பேருக்குமே வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அது எடுக்கலை. இனிமேல் எடுப்பாங்களான்னு அதுவும் நமக்கு தெரியாது. இனிமேல் அதை எடுத்தாலும் அரசியல் பார்வையில் போயிடும். வந்து இதுக்காக எடுக்கிறாங்க, அதுக்கு எடுக்கணும். ஆனால் என்ன காரணங்கள் சொன்னாலும் விழா எடுக்கணும். அப்படி இப்படி இது ஒன்று இருக்குது. இது இந்த இடையில வந்து கேட்டால் அவர் வந்து ஓரளவு மனக்காயம் அடைஞ்சிட்டாரா ஒரு வேலை என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அடுத்த படம் வேணாம், ஒரு வேளை வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம். அவங்க மனைவி போதும், இவ்வளோ தூரம் வந்து நடித்து வந்தது போதும், இது வரைக்கும் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா சில சர்ச்சைகள் வருது இல்லை. இப்போ வந்து ஜெயிலர் 2ல் வந்து டூப் போட்டாங்க அப்படிலாம் சில தகவல்லாம் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அது இல்லைன்றதை நிரூபித்தாங்க ஜெயிலர் 2ல் வந்து கேட்டால். ஸோ அதனால் என்ன கேட்டால் சரி ஜெயிலர் 2 முடித்த பிறகு அதுக்கப்புறம் கடைசி படமாக வந்து கமல் கூட ஒரு படத்தை நடிச்சுட்டு இருந்தான். ஆனால் கமல் கூட நடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்புன்றது யார் வந்து எடுப்பாங்கன்னா ஒரு பார்ட் வந்து கமல் வந்து தயாரிப்பாளர் வந்து எடுக்கிற மாதிரியும் சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடைசி படம்ன்றதை வந்து ரஜினி இன்னும் டிக்ளேர் பண்ணல. ரஜினி ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் பரவலாக. ஊடகத்தில் எல்லா ஊடகத்திலும் எல்லாரும் ஊடகத்தில் இந்த யூடியூபர்ஸு இந்த வேலை வெட்டி இல்லாத இந்த ஒரு 3 பேர் இருக்கிறானுங்களே எதையாவது ஒன்று அசைப்படுறவனுங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப நிம்மதி, அவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் இப்போ நேரம் பேசியிருப்பாரு, அவர் வந்து வெளியே போயிடுறாரு, நீங்கள் தான் அடுத்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரஜினியும் சூப்பர் ஸ்டாரே இல்லைன்னு பேசணுனுங்க அவனுங்க, விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு பேசணுனுங்க. ஆனால் அவர் வந்து ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டாருன்னானுங்க, அப்படிலாம் பேசினானுங்க. ஆனால் இப்போ வந்து கேட்டால் அவர் விலைக்கு போகிறாருன்னா அவனுக்கு சந்தோஷமாக கூட விஜய் கிட்ட போய் ஷேர் பண்ணுவானுங்க. ஐயா இப்போ நீங்கள் அரசியல் விட்டு நீங்கள் வந்து இப்படி சினிமாவும் வந்துடுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு என்ன சிரிப்புனா, ஒரு பக்கம் ரெண்டுமே வந்து அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் செய்தி வரல. ஒரு பக்கம் அரசியல் விட்டு விலகிறாரு யார், விஜய். இன்னொரு பக்கம் இவர் சினிமா விட்டு விலகிறாரு, அப்படி ஒரு செய்தி. ரெண்டுமே அவங்க வந்து கான்க்ரீட்டாக சொல்லவே இல்லை. சம்மந்தப்பட்டவங்க யார், விஜயும் சொல்லவே இல்லை நான் வந்து அரசியலை விட்டு விலகி மறுபடியும் சினிமாவுக்கு போகிறேன். ஏற்கனவே சினிமா விட்டு விலகினாரான்றதே கேள்வி யார், விஜய். ஆனால் அது வந்து சினிமா விட்டு விலகிட்டாரு, இதான் கடைசி படம் கூவனானுங்க. இப்போ அரசியல் விட்டு விலகிறதா வந்து ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு டிக்ளேர் பண்ணவே இல்லை. அவர் மீண்டும் சினிமாவுக்கு போகிறாருன்ற மாதிரி தகவல் ஓடி. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி வந்து சினிமா விட்டு விலகி ஓய்வு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறத அவர் அதை கான்க்ரீட்டாக அவர் சொல்லவே இல்லை. ஸோ இப்படியான ஒரு நிகழ்வு போயிட்டு இது எல்லாம் பேசுறதெல்லாம் மீடியாக்களில் இருக்கிற சில பேர் வந்து வந்து பேய் கதை மன்னர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் இப்போது ரஜினி அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அது 25வது படமாக இருக்கட்டும் 50வது படமாக இருக்கட்டும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கொடுத்தாரு. இப்போ அவரோட இது கடைசி படம்னு சொன்னால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக சார். கதையும் கூட சொல்கிறாங்க. அது கதை நம்ம வந்து என்னன்றது தெரியல. ஆனால் ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற அந்த அந்த படம் இருக்குது இல்லையா, முதல் படம் உங்களுக்கு தெரியும், அபூர்வ ராகங்கள், அதான் முதல் படம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு படங்களை அவர் நடிச்சிட்டு வந்தார் ரஜினியோட. ஒரு கட்டத்தில் 2 பேரும் தனித்தனியாக பயணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பண்ணிக்கலாம். பாலச்சந்தர் தான் இவங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனித்தனியாக இயக்குனர் வந்து எஸ்பி முத்துராமன் வந்து ராஜசேகர் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து அடுத்தடுத்து வந்த இயக்குநர்கள் வந்துட்டார். அப்புறம் KS ரவிக்குமாரே வந்து ஒரு 2-3 படங்கள் கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இவர் வந்து அந்தந்த இயக்குநர்களோட காம்போ இணைஞ்சு நடிச்சிட்டு வராரு. இப்போ இன்றைக்கி இருக்கிற யூத்துகளோடு சேர்ந்து நடிக்கிறாரு. வந்து இப்போ நெல்சன் தான் வந்து லோகேஷோட கமிட் ஆகிறது. அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து நடிக்கிறதுக்கு காரணம் அதுக்கு வந்து வாய்ப்புனா அவரும் ஒரு கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு ஏதோ இருக்கிறாரு. ஸோ நெல்சன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தது தான் சொல்கிறாங்க. அடுத்த படம் வந்து ஜெயிலருக்கு பிறகு வந்து கடைசி படம் இயக்குனர் பொறுப்பு வந்து நெல்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு நான் சொன்னால் நான் உண்மையிலே நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் கமல் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு கமல் இருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான்.
என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ரஜினி இப்போ எங்கள் அண்ணன் வந்து கமலோட ஃபேன்னா நான் ரஜினியோட ஃபேன். அப்படி தான் வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். இன்றைக்கி அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த இந்த அந்த இது வரவே வராது இன்றைக்கி. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு வீட்லேயும் சொல்கிறாங்களே, ஒரு வீட்டில் 2 ஓட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஒரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமல் ரசிகன் ஒரு ரஜினி ரசிகன். இன்றைக்கி ஜென்ரேஷன் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் பல குடும்பங்கள் இன்றைக்கி வாரிசாக இருக்கிறது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு காலகட்டம் எங்கள் காலகட்டத்தில் 5 பேர் 6 பேர் வந்து பெற்றுக்கிற காலகட்டம் இருந்தது இல்லையா? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, இல்லை 4 பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ரஜினி ரசிகராக இருப்பாங்க, 2 பேர் கமல் ரசிகராக. இப்படி இருந்த காலகட்டம். கடைசியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இணையிறதுன்றது கேட்டேன். நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்னால் இந்த காணொலியில் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலுக்கு தான் நான் அச்சப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமல் வந்து யார் இணைந்து சேர்ந்து நடித்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டார். அதை நான் பார்த்துருக்குறேன். ஏதோ இந்த விக்ரம் 2ல் வந்து லோகேஷோட இதுன்னு நினைக்கிறேன், சம வாய்ப்பு வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து பகத் பாசிலுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சம வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவருக்கான அந்த வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் வந்து அதே தக் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கதைப்படி வந்து கமல் தான் இறக்கணுமா, ஆனால் சிம்பு வந்து இறக்குற மாதிரி காமிச்சாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் அது வந்து எப்படி சொல்கிறது இல்லை, அது வந்து ஒவ்வாத போயிடுச்சு. ஏன்னா அது படம் ஃபெயிலியர் ஆனது காரணமாக அதுதான். சிம்பு வந்து இறக்குற மாதிரி காட்டக்கூடாது. அதே சமயம் யாருமே இறக்காமல் கூட கதையை முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த கதைப்படி வந்து கமல் தான் இறக்கணும். ஆனால் சிம்பு வந்து நான் முடியாதுன்ட்டாரான் கமல். கடைசியாக என்னால் முடியாது, நான் வந்து இறக்குற மாதிரி கிடையாது, கதையை மாற்றுங்கன்னு சொல்லி கதையை மாற்றினதுக்கு அப்புறம் சிம்பு வந்து இறக்குற மாதிரி காமிச்சது. எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த படத்தில் கூட நான் சொல்கிறேன்னு கேட்டால், கமல் வந்து அவருக்கான ரோல் மட்டும் அவர் பண்ணார்னா பிரச்சனை இல்லை. அவருடைய தயாரிப்பாளர் முறையில் அவருடைய தலையீடு வந்து வரும்ன்றது என் நம்பிக்கை. அதனால் என்னை கேட்டால் ரஜினி வந்து கடைசி படம் வெற்றி படமாக அமையட்டும், அது வந்து ஒரு சோலோவே பண்ணட்டும். அவர் வந்து அவர் விலகிறதும் நடிக்கிறதும் அவர் விருப்பம். ஆனால் வந்து சோலோவாக நடிக்கணுன்றது, கமலோட வந்து காம்போ சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் சேர்ந்தார்னா என்னன்னு கேட்டால் அபூர்வ ராகங்கள் ஞாபகம் வருது. அபூர்வ ராகங்கள் வந்து ஸ்ருதி பேதம்ன்றது தான் அவருடைய கேரக்டரோட நேமே. ஸ்ருதி பேதம்னா ஒரு ராகத்தில் வந்து குறுக்கிட்டு ஏதாவது வந்து தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் தான் வந்து ஸ்ருதி பேதம், அந்த பேதம். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முன்னாள் கணவராக ஒரு பரிதாபமான ஒரு கேரக்டர் தான் ரஜினி வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பரிதாபமான ஒரு கேரக்டராக வந்து கடைசி படத்தில் அமைஞ்சிட வேணாம். அதை விட கேட்டிங்கன்னா இப்போ எப்படி கூலி படத்தில் எப்படி ஒரு கலக்கலாக ஒன்று பண்ணாரோ அதே மாதிரி ஃபைனலாக ஒன்று பண்ணிவிட்டு முடிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அது என்ன மாதிரி ஆகுன்றது தெரில. ஆனால் இது வரைக்கும் வந்து ரஜினி தரப்புலேருந்து எந்த டிக்ளரேஷனும் வரல, இதுதான் கடைசி படம் இதான் நடிக்கும் அப்படிலாம் வரல. தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு தகவல் இந்த ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் ரஜினி தரப்புலேருந்து எதுவும் இந்த செய்தி வந்து வெளியாகலை. செய்தி வரட்டும், அதுக்கப்புறம் மீண்டும் பேசுவோம். நன்றி சார். நன்றி சார்.